ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஃபார்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம்ன்ற ஒரு டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபார்ம் ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக் போடுறோம். அதான் ஒரு ஃபார்முக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆட்ரிபியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா வாட் ஆக்ஷன் நீடட் டு பெர்ஃபார்ம் வென் சப்மிட்டட் ஆர் வேர் த டேட்டா ஷுட் பி சென்ட் வென் சப்மிட்டட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஃபார்ம் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போது ஒரு ஃபார்ம் நம்ம சப்மிட்னு பட்டன் இருக்கும்ல, அது கடைசியாக கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். வேறு ஒரு பேஜுக்கு போகணும், நேவிகேட் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதும். அப்படி இல்லை அப்படின்னா வேர் த டேட்டா ஷுட் பி சென்ட். ஒரு கிளிக் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா நம்ம கொடுக்குற டேட்டாலாம் எங்கே சென்ட் ஆகணும். ஓகேங்களா. அந்த சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி எங்கே போய் சென்ட் ஆகணும்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது எப்படி வரும்னா நம்ம ஃபார்ம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து ஆக்ஷன்னு போட்டு ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஆக்ஷன் போடுறோம். ஓகேங்களா. அதை இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்லாஷ் போட்டு ஆக்ஷன் போடுறோம். ஸோ அதான் வந்து ஒரு ஏதாவது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா அது போடுறோம். இது டிஃபால்ட்டு வந்து நம்ம நார்மலாக இருக்கும். ஆக்ஷன் போட்டால் நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபைலில் போய் அதை சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு இது போட்டு action.php இல்லைனா எந்த ஃபைலுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணாலே போதும். அங்கே போய் எல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இது நம்ம இன்புட் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. இன்புட் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் டைப் ஆஃப் இன்புட் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மல்டிபிள் இன்புட் டைப். ஓகேங்களா. இது வச்சு நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் இன்புட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்னால் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட்டு. ஓகேங்களா. ஸோ வந்து இன்புட் டைப்புன்ற ஆட்ரிபியூட் வச்சு நம்ம வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் கேதர் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்புட் நம்ம போட்டுக்கிறோம். சின்டாக்ஸ் வந்து இதான் இன்புட் டைப் அப்படின்னு போட்டுக்கிறோம். டைப் நான் என்ன டைப்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டைப். ஓகேங்களா. ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்தா நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுக்குற இன்புட் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் டைப் என்னென்னா இன்புட் டைப் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறோம். பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா நம்ம பாஸ்வேர்டுன்னு எல்லாம் வரும்ல, லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகிறது தான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா. பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தா நம்மளுக்கு நம்ம என்ன எழுதுறோன்னு ஷோ ஆகாது. ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டார் மாதிரி ஷோ ஆகும். ஸோ விசிபிளாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ தேர்டு வந்து என்னென்னா இன்புட் டைப் நம்பர். ஓகேங்களா. நம்பர் நமக்கு ஷோ ஆகணும். நம்ம ஃபோன் நம்பரு, பின்கோடு அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் டைம். ஓகேங்களா. டைம் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா இப்போது எந்த டைமிங்கில் நம்ம இதை ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம், இல்லைனா ஏதாவது டைம் ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும், எந்த மாதிரி எந்த டைமிங்கில் அவைலபிளாக இருப்பீங்க, இந்த மாதிரி ஃபார்மில் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் வரும்ல. ஸோ அதுக்காக நம்ம டைம்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா இன்புட் டைப் கலர். இப்போ ஏதாவது நம்ம கலர் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லை எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நம்ம கலர்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கலர் என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கலர் நிறைய ஷோ ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். HTML ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பாய்லர் ப்ளேட் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி ஃபார்ம்னு க்ரியேட் பண்ணோடனே அதில் ஆக்ஷன் ஷோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆக்ஷனில் நான் நார்மலாக கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம ஃபார்ம் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஷோ ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். பிளாங்காக ஷோ ஆகுது. ஓகேங்களா. ஃபார்ம் நம்ம கொடுத்தோன்னே வெறும் பிளாங்காக ஷோ ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம இன்புட் எலமெண்ட்ஸ் என்ன வாங்க போகிறோம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இன்புட் எலமெண்ட் கொடுத்தா தான் ஏதாவது ஷோ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஆக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இப்போ எதுவுமே இதில் ஷோ ஆகுது. நம்ம சப்மிட் அந்த கொடுத்தா தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால்
ஜஸ்ட் இதை கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து இன்புட் எலமெண்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட், ஓகே, இதுக்குள்ளே டைப். இன்புட் எலமெண்ட் வந்து ஒரு சிங்கிள் டேக். ஓகேங்களா? ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும், க்ளோசிங் டேக் தனியாக இருக்காது. ஒரே டேக் தான், ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இன்புட் டைப் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எதுவுமே ஷோ ஆகலை. இப்போ டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ டைப் வேணால் ரைட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு. செகண்ட் டைப் என்ன? இன்புட் டைப் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இது இல்லாமல் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டு கொடுத்தா டாட் 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 மாதிரி ஷோ ஆகுதா? இங்கே பாருங்கள், டாட் 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 மாதிரி ஷோ ஆகுது. இப்போ இது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், நமக்கு ஷோ ஆகும். டாட் 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 எவ்வளோனா கொடுத்தா டாட் டாட்டில் ஷோ ஆகுது தான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? பாஸ்வேர்ட் டைப் இது. தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஒரு நம்பர் நம்ம இன்புட்டாக கெட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்பர் கொடுக்குறோம். ஃபோன் நம்பரு, பின்கோடு அந்த மாதிரி இருக்கிறது நம்பர். இங்கே நம்பரில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொடுத்தா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்பு யாரோ கொடுத்தா இன்க்ரீஸ் ஆகும், இது கொடுத்தா நம்பர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது கேட்டால் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். 1 2 3 இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபோர்த் பார்த்தா டைம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நார்மலாக டைம் நம்ம எவ்வளோன்னு கொடுக்கறதுக்கு. இப்போது 7:30 எனக்கு வேணும், 7:30 AM இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அவ்வளோதான், 7:30. இதே மாதிரி நம்ம எவ்வளோனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12:30 PM அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரில் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். நம்ம ஜஸ்ட் இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் பேலட் ஷோ ஆகும். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கலர் இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கலர் இன்புட்டு. மீதி இருக்கிறது எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இன்னும் நிறைய இன்புட் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்புட் டைப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் எம்டிஎனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். அதை செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டேட் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி டேட் வந்து இருந்தால் அது டேட் ஆஃப் பர்த்துக்கு இன்னும் நிறைய டேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வந்து நிறைய டைப் ஆஃப் இன்புட் இருக்குது. நீங்கள் எல்லாம் எம்டிஎனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபிள் அண்ட் பட்டன்ஸ் ஒரு ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் ஹோல்டர் பற்றி பார்க்குறோம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா என்னென்னா டெம்பரரி டெக்ஸ்ட் இன் இன்புட் பாக்ஸ். ஒரு இன்புட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதுக்குள்ளே ஒரு டெம்பரரியாக ஒரு டெக்ஸ்ட்டு வைக்கிறது தான் பிளேஸ் ஹோல்டர். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து நம்ம நேம்னு இருக்கும், நேம் பக்கத்தில் வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும் ஃபார்மில். அதில் வந்து என்டர் நேம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு க்ரே கலரில் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம கிளிக் பண்ணி என்டர் பண்ண ஆரம்பித்தோன்னே அது நம்மளுக்கு விசிபிள் ஆகாது, அது நம்மளுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பரரி டெக்ஸ்ட்டு வந்து இன்புட்டில் கொடுக்குறது அப்படின்னா அது வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பிளேஸை ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இன்புட்டை கொடுத்த உடனே அது வந்து காணாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஜஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா ஜஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்து 2 கொட்டேஷன் மார்க் கொடுத்து நடுவில் என்ன எழுதுகிறோமோ அது வந்து இன்புட்டில் ஷோ ஆகும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டுன்னே கொடுத்துட்றேன். இதில் பிளேஸ் ஹோல்டர் கொடுக்க போகிறேன். பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே வந்து என்டர் நேம். ஓகேங்களா?
என்டர் நேம் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதான் பிளேஸ் ஹோல்டர். நம்மளுக்கு ஆல்ரெடி அதில் இருக்கும், டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம கிளிக் பண்ணி என்டர் பண்ண ஆரம்பித்தோடனே அது போயிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம எடுத்தோடனே திரும்பி வந்துடும், என்டர் பண்ண ஆரம்பித்தோடனே போயிடும். ஸோ இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர். இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேபிள் பார்க்கலாம். லேபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இட் ரெப்ரசன்ட் ஏ கேப்ஷன் ஃபார் அன் ஐட்டம் இன் ஃபார்ம் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு கேப்ஷன் கொடுக்குற மாதிரி, எப்படி நம்ம டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்தோம் மேலே, ஸோ அதே மாதிரி தான் லேபிள் வந்து ஃபார்முக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? நார்மலாக வந்து லேபிளுக்கு எப்படி சின்டாக்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லேபிள் கொடுத்துட்றோம். லேபிள்னு ஒரு டேக் கொடுக்குறோம், ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் கொடுத்துட்றோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன லேபிள் கொடுக்க ஆசைப்படுறோமோ ஸோ அது வந்து லேபிள் கொடுக்குறோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு மாதிரி கொடுக்குறோம் ஃபார்மேட்டில். யூசர் நேம் ஜஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ என்ன டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம இன்புட் வாங்க போகிறோம்னு சொல்லி இன்புட் டைப் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு அவ்வளோதான். இதான் நான் இதோட லேபிளோட சின்டாக்ஸு. இது வச்சு அப்படியே நம்ம லேபிள் ஒன்று க்ரியேட் ஆகி ஷோ ஆகும். ஸோ வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். லேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். லேபிள். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார் எடுத்துடலாம். ஃபார் ஆட்ரிபியூட்டை இதை எடுத்து நான் லேபிள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேபிள் கொடுத்துட்டேன். இப்போ லேபிளில் வந்து என்ன டெக்ஸ்ட்டு ஷோ ஆகணுமோ அது கொடுக்குறேன். யூசர் நேம் அப்படின்னு எனக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா? யூசர் நேம் ஷோ ஆகணும். ஒரு இது கொடுத்துருக்கேன், கோலன் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்புட் பாக்ஸ் ஷோ ஆகணும். ஓகேங்களா? இப்போது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூசர் நேம் அதுக்கப்புறம் கோலன் இன்புட் பாக்ஸ். இதில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அந்த மாதிரி கொடுத்தா அந்த பிளேஸ் ஹோல்டரும் போகுது பாருங்கள். ஸோ இதான் வந்து லேபிள் நம்ம நார்மலாக கொடுக்குறது. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் லேபிள். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொரு ஃபார்மேட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ஃபார்மேட் எப்படின்னா கிளாசிக்கல் அப்ரோச். முன்னாடி எப்படி கிளாசிக்கலாக லேபிள் கொடுக்குறது அப்படின்னா ஜஸ்ட்டு லேபிள் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். லேபிள்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஃபார் ஆட்ரிபியூட்னு ஒன்று க்ரியேட் ஆகுதா. ஸோ ஃபார்னு ஒன்று. ஸோ ஜஸ்ட்டு வந்து லேபிள்குள்ளே வந்து நான் ஒரு இன்புட் டைப் கொடுக்குறேன். இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு இது அப்படியே நான் கொடுக்குறேன். இன்புட் டைப் நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இது கொடுத்துருக்கோம்ல, அது அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஐடின்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஐடின்னு கொடுத்து நம்ம கொட்டேஷன் மார்க் கொடுக்க போகிறோம். ஐடிக்குள்ளே வந்து என்னென்னா என்ன ஐடினா என்ன ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். ஐடி அப்படின்னா ஒரு எந்த எலமெண்ட் எடுத்தாலும் மேக்ஸிமம் ஒரு சில எலமெண்ட், இன்புட் டைப்பு இந்த மாதிரி நிறைய எலமெண்ட் வரும். டிவ்வு அதுக்குன்னு சொல்லி தனித்தனி ஐடி நம்ம கொடுக்கலாம். ஐடி அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுக்கறது. ஓகேங்களா? யூனிக்கான ஒரு நேம் அந்த எலமெண்ட் கொடுக்கறது தான் ஐடி. இப்போ வந்து இதுக்கு யூ நேம்னு கொடுக்குறேன். யூசர் நேமுக்கு வந்து யூ நேம் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அது வந்து காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் ஆட்ரிபியூட் இருக்குல்ல, இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இன்புட்கான லேபிள் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம், இந்த ஐடிக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லேபிள் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த லேபிள் கூட இதில் வச்சுக்கலாம். நம்ம லேபிள் இதுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து இதில் இப்படியே கொடுத்துக்கலாம். இப்படியே கொடுத்து நம்ம லேபிள் கொடுக்க போகிறோம். எதுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூ நேம்ன்ற இருக்கிற ஒரு ஐடிக்காக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த லேபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் நம்ம யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். யூசர் நேம்
ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டோம். யூசர் நேம் அதே தான் ஷோ ஆகுது பாருங்கள், சேம் தான் ஷோ ஆகுது. ஸோ வந்து இது ஒரு டைப். ஓகேங்களா. ஐடி டிக்ளேர் பண்ணி நம்ம வந்து ஐடி டிக்ளேர் பண்ணி வந்து லேபிள் கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட்டன் ஃபஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, யூஸ் டு சப்மிட் ஃபார்ம் ஆர் சென்ட் த டீட்டெயில்ஸ் டு டேட்டாபேஸ். ஓகேங்களா. ஒரு ஃபார்ம் வந்து நம்ம இன்புட் கொடுத்த அப்புறம் சப்மிட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்களா, அது வந்து ஒரு டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் ஒரு பட்டன். ஓகேங்களா. ஸோ பட்டனோட பேசிக் ஃபார்மெட் என்னென்னா, பட்டன்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் டேகு க்ளோஸ் டேக் கொடுத்துட்றோம். நடுவில் என்ன டெக்ஸ்ட்டு ஷோ ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு நான் சப்மிட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார்முக்குள்ளே வந்து ஒரு பட்டன் கொடுக்குறேன். பட்டன் கொடுத்து சப்மிட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. சப்மிட் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், சப்மிட்னு ஷோ ஆகுதா பட்டனு. ஸோ வந்து ஒரு பட்டன் ஷோ ஆகுது. நம்ம கவர் பண்ணால் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் இது வந்து எனக்கு நேவிகேட் ஆகி போகுது. ஓகேங்களா. எங்கே ஆக்ஷன்ற ஒரு பிளேஸ்க்கு போகுது. ஓகேங்களா. ஸோ வந்து இதான் வந்து பட்டனு. இங்கே நம்ம எப்படி ஆக்ஷன்னு போகுது, நம்ம ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் கொடுத்துருக்கோம்ல, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் அங்கே போகுது. ஓகேவா. ஸோ இதனால தான் இது நேவிகேட் ஆகி போகுது. ஸோ பட்டனுக்கு வந்து 3 ஆட்ரிபியூட் இருக்குது. இதுலேயும் டைப் ஆட்ரிபியூட் 3 இருக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா சப்மிட். நார்மலாக வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சப்மிட். ஓகேங்களா. செகண்ட் டைப் வந்து பட்டன். ஒரு நார்மலாக ஒரு பட்டன் கொடுக்குறது, ஆனால் சப்மிட் ஆகாது ஃபார்ம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒரு பட்டன் மாதிரி கொடுக்குறது பட்டன். நெக்ஸ்ட் வந்து பட்டன் டைப் ரீசெட். ஒரு வேல்யூ நம்ம ஃபார்மில் கொடுத்த வேல்யூலாம் திரும்பி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அப்படி யூஸ் ஆகிறது தான் ரீசெட். ஓகேங்களா. இது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பட்டன் டைப் வந்து சப்மிட் கொடுக்குறேன். நார்மலாக அந்த இதுக்கு சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா நம்ம சப்மிட் ஆகும். ஓகேவா. இது வந்து டிஃபால்ட் ஆப்ஷனு. நம்ம இது டைப் கொடுக்கலனாலும் அப்படின்னா அது நார்மலாக சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா. செகண்ட் டைப் என்னென்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி கொடுக்குறது. இதனால் எந்த ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணாலும் எந்த ஆப்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா. தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு வேல்யூ எழுதுகிறேன். இதை பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ரீசெட்ன்ற ஒரு பட்டனு. நான் ஒரு வேல்யூ எழுதுகிறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூ ரீசெட் ஆகிடும். நம்ம எவ்வளோ ஃபார்மில் என்னென்னவோ கொடுப்போம்ல வேல்யூ, ஸோ எல்லாமே ரீசெட் ஆகிறதுக்கு இந்த டைப் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. ரீசெட் அண்ட் டைப் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் பாய்.